கூட்டத்தில் ஃபாதர் மற்றும் முன்னாள் அமைச்சர்களோடு இணைந்து பேச இருக்கும் நல்லபடியாக மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்து தாமிரபரணி தண்ணி பிடிச்சி வளர்ந்து படித்து அதுக்கப்புறம் சென்னையில் போய் ஒரு 20 வருஷமாக இருக்கோம். சென்னை வாழ் நெல்லை மக்கள் நலச்சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தினோம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால். இவர் நிறுவன தலைவர், நான் பொதுச் செயலாளர் சைமன், நான் சென்டர் பண்ணி. இப்போது கொரோனா காலங்களில் நிறைய நெல்லை டாக்ஸ் அப்படின்னு ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துருக்கலாம், மேபி ஆன்லைனில் நிறைய நெல்லை சார்ந்த ஆளுமைகளோட பயணித்தோம், நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஸோ இந்த குறிப்பாக நம்ம ஊர் அப்படின்னாலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் நிறைய ஜாதி வன்முறைகள் இருக்குது, அது இருக்குது, பசங்க சரியாக படிக்கிறது இல்லை, ஊரில் ஏதாவது கொலை நடந்துச்சுன்னா இன்னைக்கு யாரை போட்டது இப்படி தான் கேட்குறாங்க நார்மலாக. அதான் மக்களுக்கு இதுக்கு என்ன காரணம்னு ஒரு இது பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆய்வு ஒரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு சரியான வேலைவாய்ப்புகள் இல்லாத ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரைஸ் அமைப்பும் கிவ் லைஃப்ஸும் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை இந்த விஷயங்களை மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை ஆர்கனைஸ் பண்ணும்போது நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். ஏன்னா எங்களோட முதல் நோக்கம் ஊரோட நல்ல விஷயம் தான், வேற எந்த இது இல்லாமல் நம்ம காமனா ஒரு அமைப்பு. ஃபாதரும் அதே மாதிரி தான் உலக தமிழர்கள்ட்ட ஒரு பெரிய நேம் வாங்கின ஒரு தலைவர் அவரு. ஸோ அதனால இது நல்ல விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஊருக்கு பண்றோம், கிவிங் பேக் டு த சொசைட்டியா நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம இது உறுதுணையாக பண்றோம். இது நல்ல ஃபாதர் மற்றும் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு தொடக்கமா, நல்ல தொடக்கமா இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க பணமும் அது எல்லாமே நெல்லையில தான் ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நிலையிலிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் தான் எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். பட் அதே மாதிரி இதுவும் இங்கே ஆரம்பிக்குது. மக்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்துக்கணும். எங்களை பொறுத்தல மதுரைக்கு கீழே இருக்க எல்லா தென் மாவட்டமும் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒன்லி இந்த 3 மாவட்டம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக 3 மாவட்டம் தான் நம்ம ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், ராமநாதபுரம், விருதுநகர், கன்னியாகுமரி எல்லாமே கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். நெல்லையோட தனித்துவமே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆறு தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஒரு ஆறு நம்ம பொருளை நினைக்கலாம், நம்ம தாமிரபரணி ஆறு. ஸோ அவ்வளோ சிறப்பு புரிந்த கல்வி முதலாக நெல்லை மாநிலம் பெரிய அளவில் உருவெடுத்து கல்வியாளர்களை உருவாக்கிய ஒரு மாவட்டம் நெல்லை மாவட்டம். இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு இன்னும் நம்ம அடுத்த கடத்துக்கு போனோம். பொருளாதார உயர்வு, வேலை வாய்ப்பு, இண்டஸ்ட்ரியலைஸ்ட் சிட்டியா இப்படி ஒரு கோயம்புத்தூரை விட ஒரு சென்னைக்கு சமமாக ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு நிலமாக நம்முடைய பொருளைகளை மாறும். சுருக்கி சொல்லிடுறாங்க எல்லாம்